ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டார்ஜிலிங்கோட ஃபைனல் 2 எபிசோட்ல என்ன ஆக போகுதுன்னு இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல சிங்கி ஊகாவோட வீட்டுக்கு வந்திருந்தா, அவங்க அம்மா கூட பேசிட்டு இருந்தா, அதோட தான் முடிஞ்சுது. இந்த எபிசோட்ல அவங்க அம்மா தனியா வந்து திருட்டுத்தனமா அவங்க 2 பேரும் எடுத்துக்கிட்ட போட்டோவை ஊகா காமிச்சு விடுறாங்க. சிங்கி வீட்டுக்கு வந்திருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு ஊகா பாக்குறான். சரி ஓகே, காலையிலே ஃபர்ஸ்ட் ஃபிளைட்டை புக் பண்ணிட்டு நான் ஊருக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் ஊகா. அவங்க அம்மா பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறாங்க. சிங்கியும் அவங்களும் சேர்ந்து சாப்பிடுறதுக்கு உட்காடுறாங்க. ஆண்டி இவ்வளவு ஃபுட் இருக்கே, வேஸ்டா போயிடாதான்னு சிங்கி கேக்குறா. இந்த ஊர்ல ஒண்ணு மட்டும் தான் எப்பவுமே வேஸ்டா போகாது, அது சாப்பாடுன்னு சொல்ல அங்க ஊகாவோட அம்மா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் வந்துடுறாங்க. எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. சிங்கி இந்த ஊரோட டூரிசம் டெவலப் பண்றதுக்காக சில ப்ராஜெக்ட் எல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்கா. அந்த ப்ராஜெக்ட் இவங்கள்ட்ட கொடுக்க, இங்க பாரு நீ ஏற்கனவே சொன்னதால நாங்க வர லைவ் எல்லாம் வர போட ஆரம்பிச்சிட்டோம். ஆல்ரெடி நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. நம்ம ஊருக்கு டூரிசம் நல்லா வரப்போகுது, அதுக்கு நீயும் ஒரு காரணம்னு சொல்லிட்டு எல்லாரும் சிங்கிக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. சிங்கி காலையில எந்திரிக்கிறான். நல்லா ஊகாவோட வீட்லயே தூங்கிட்டு ரூம்ல தூங்கிட்டு திரும்பி பார்க்கும்போது இவளோட ரூம் தானே, இவ என்னெல்லாம் முக்கியமா வச்சிருந்தாலோ அது எல்லாமே பத்திரமா அங்கே இருக்கு. நெக் பில்லோ கொடுத்தால ஊகாக்கு, அதெல்லாம் அங்கே இருக்கு. அதை பார்த்து சிரிச்சுட்டே சிங்கிய வெளியே வந்து ஆன்டின்னு கூப்பிட்டுட்டே இருக்கா. பார்த்தா அவங்கள காணோம். இல்ல எனக்கு முக்கியமா சில வேலைகள்லாம் இருக்குமா, அதனால தான் சாப்பாடு செஞ்சு வச்சிட்டு இருக்கேன், நான் வெளியே போறேன், நைட்டு தான் வருவேன், அது வரையும் நீ சாப்பிட்டுட்டு நல்லா ஊரெல்லாம் சுத்தி பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சிங்கி உடனே கிளம்பி வெளியே போயிடுறா. ஸ்கூலுக்கு போறா. ஸ்கூலை பார்க்கும்போது அவளும் ஊகா அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பண்ண கூத்தெல்லாம் ஞாபகம் வர ஆரம்பிக்குது. அதெல்லாம் பத்தி யோசிச்சுட்டு அமைதியா உட்காந்துட்டு இருக்கா. இங்க இன்னொரு பக்கம் நம்ம ஊகாவை ஃப்ரெண்டு தான் டிராப் பண்றான். சீக்கிரம் போ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஊகா வேகமா அப்படியே ஒரு கார்ல இருந்து இறங்கி வீட்டுல போய் கதவை தட்டிட்டு இருந்தா. வீட்டுல ஆள் இல்ல. சிங்கி வீட்டுல இல்லன்னு சொல்லிட்டு தெரியுது. ஊகா மறுபடியும் வந்துட்டு அங்க லைட் ஹவுஸ் இருக்கும்ல, அங்க நின்னுட்டு இருக்கான். மறுபடியும் நான் அவனை மிஸ் பண்ணிட்டேன்னா என்ன, மறுபடியும் உன்னை என்னால பார்க்க முடியாதா, உன்கிட்ட வரணும்னு சொல்லிட்டு பல நாளா யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா என்னால என்ன வர முடியலன்னா உன் லெவலுக்கு நான் வரணும்ல, அதனால தான் இவ்வளவு டைம் எடுத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு சிங்கி கிளம்பிட்டா போலன்னு சோகமா நின்னுட்டு இருக்கான். ஏதோ சத்தம் கேக்குதேன்னு பின்னாடி திரும்பி பார்த்தா சிங்கி அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கா. வேகமா நம்ம ஊகா சிங்கி பக்கத்துல ஓடி போயிட்டு இருக்கான். அப்படியே பார்த்துட்டு டக்குன்னு அவளுக்கு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். சிங்கி பாக்குறா, இதுக்கு இவ்வளவு லேட்டுன்னு சொல்லிட்டு அவனையும் கிஸ் பண்ணிட்டு இருக்கா. சிங்கி வீட்டுக்கு வந்துடுறா. வெக்கப்பட்டு தனியா உட்காந்துட்டு இருக்கான். முதல் தடவை அவனை பார்க்கும்போது வெள்ளை முடி வச்சுட்டு புறம்போக்கு பையன் மாதிரி சுத்திட்டு இருந்தான். அவனுக்கு சுத்தமா பிடிக்கல. அதுக்கப்புறம் எப்ப வந்து அந்த ஆளுகிட்ட இருந்து என்னை காப்பாத்தினானோ நான் குளிக்கும் போது, அதுக்கப்புறம் எப்ப எனக்காக ஏசி மாட்டி கொடுத்தானோ, என்னை பத்தி எவ்வளவு அக்கறை வச்சிட்டு இருக்க ஒரு பையனை நான் அப்பதான் முதல் தடவை பார்த்தேன். சரியான ஜென்டில்மேன்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கா. அடுத்த நாள் காலையில சிங்கி ஊகா 2 பேரும் பீச் பக்கத்து போயிட்டு இருக்காங்க. ஏன் இவ்வளவு நாளா என்ன பார்க்க வரலன்னு சொல்லிட்டு சிங்கி கேட்டுட்டு இருக்க. உன் பக்கத்துல நிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு தகுதி வேணும், அப்பதான் நான் வந்து உன் அப்பா கிட்ட ஃபேஸ் பண்ண முடியும், அதுக்காக தான் இத்தனை நாள் எடுத்துக்கிட்டேன். இப்போ நல்ல பொசிஷன்ல நல்ல வேலையில இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊகா எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்ப இதுக்கும் மேல என்ன விட்டு போக கூடாது, 2 பேரும் ஒன்னாவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்கி சொல்லிட்டு இருக்க. ஊகா கையில ஒரு 4-5 கல்லு வச்சிட்டு இருக்கான். அதை காட்டுறான். இதோ இதை வச்சு வீடு வாங்கிக்கலாம் அப்படின்னு. வீடு வாங்கலாமா, இது கூழாங்கல் தானேன்னு சிங்கி கேக்குறா. குடிச்சிட்டு இந்த கூழாங்கல்ல பொறுக்கிட்டு இதை வச்சு எனக்கு வீடு வாங்கி தருவேன் நீ சொன்னலன்னு சொல்லிட்டு ஊகா கேட்டுட்டு இருக்கான். அந்த கல்லெல்லாம் கூடவா தூக்கி போடாம பத்திரமா வச்சிட்டு இருக்கேன்னு கேட்க, நீ கொடுத்த எல்லாமே எனக்கு முக்கியம், எதையும் நான் தூக்கி போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊகா சொல்லிட்டு இருக்கான். 2 பேரும் அங்க இருந்து கிளம்பி போறாங்க. பிங்கு ஊருக்குள்ள வந்துட்டு இருக்கான் போல. பிங்கு நம்ம ஊகாவையும் சிங்கியையும் பார்த்துட்டு, வாங்க வாங்க கொஞ்சம் வேலை இருக்கு, அதை பார்த்துட்டு நான் அப்புறமா உங்களை கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊகாவை மறுபடியும் இந்த மீன் பண்ணைக்கு கூட்டு போறான். நம்ம 2 பேருக்குள்ள போட்டி இருந்ததுல, சரி வா நம்ம 2 பேர்ல யாரு பெட்டர்ன்னு சொல்லிட்டு புஷ்அப்ஸ் போட்டு பாக்கலாம் அப்படின்னு சொல்ல, ஓரளவுக்கு போட முடியுது நம்ம ஊகாவால. ஆனா அவன் ஒரு கட்டத்துல நிறுத்திடுறான். சரி ஓகே, அப்ப நீ தான் வேணும்னு சொல்லிட்டு ஊகா பிங்க பார்த்து சொல்லிட்டு இருக்கான். நமக்குள்ள இருந்த போட்டி பொறாம எல்லாம் இதோட முடிவுக்கு வந்துருச்சு, இதுக்கு மேல அதெல்லாம் எதுவும் வச்சுக்க வேண்டாம் அப்படின்னு பிங்கு சொல்ல, இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா ஒரு போட்டியை போட்டு 2 பேரும் சமாதானம் ஆயிடுறாங்க. ஊகா மறுபடியும் வீட்டுக்கு வரான். சிங்கி வீட்டுல இருக்கா. அவளை பார்த்து பேசிட்டு இருக்கான். நிறைய திங்ஸ் சாப்பிடுறதுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன், நான் வேகமா குக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊகா குக் பண்ண ஆரம்பிக்கிறான். சிங்கிக்கு ஏதோ முக்கியமா வேலை இருக்கு போல. அவ உட்காந்து வேலையை பார்த்துட்டு இருக்கா. சிங்கியோட ஃப்ரெண்டு கால் பண்றா. என்னடி லவ் பேர்ட்ஸ் ஒன்னா சேர்ந்துட்டீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆமா நாங்க சேர்ந்துட்டோம்னு சொல்லிட்டு சிங்கி வெக்கப்பட்டு பேசிட்டு இருக்கா. கலக்குறீங்க போங்க, நான் டிஸ்டர்ப் பண்ணலன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு போனை கட் பண்ணிட்டு இருக்கா. அதே மாதிரி ஊகாவோட அந்த ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவன் தானே டேட்க்கு கூட்டு வந்தான். டேய் உங்க கல்யாணத்துக்கு எனக்கு நீங்க தாண்டா ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுக்கணும்னு சொல்ல, கொடுத்துட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஊகா சொல்லிட்டு இருக்கான். சமைச்செல்லாம் முடிச்சுட்டு டேபிள்ல வச்சுட்டு சிங்கிய பாக்குறான். தலையில முடிய நகர்த்தி வேலை பார்த்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. ஊகா போய் பக்கத்துல உட்கார்றவன் முடிய எடுத்து அவளுக்குன்னு ஒரு ரப்பர் பேண்ட் வச்சிருந்தான்ல, அதை போட்டு விட, இந்த ரப்பர் பேண்டா, இது நான் இங்க விட்டு போனதானு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. ஆமா இதை நான் தான் பத்திரமா எடுத்து வச்சேன் அப்படின்னு ஊகா சொல்றான். இது கூட பத்திரமா எடுத்து வச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சிங்கி பாத்துட்டு இருக்கா. கரெக்டா 2 பேரும் கிஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு போறாங்க. பார்த்தா யாரோ படப்படன்னு கதவை தட்டிட்டு இருக்காங்க. யாரு இந்த நேரத்துல ஊகா போய் எட்டி பார்த்தா அங்க நம்ம ஊகாவோட ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் சிங்கியோட டெஸ்க் மேட் இருக்கால அவன் சொல்லிட்டு எல்லாரும் வந்திருக்காங்க. கேக் எல்லாம் வாங்கிட்டு, நாங்க விஷயத்த யாருக்கும் சொல்ல,
எப்படி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு சொல்லிட்டு சிங்கி கேட்டுட்டு இருக்கா. சிங்கியும் ஊகாவும் நல்லா கை போட்டுட்டு பக்கத்துல நின்னுட்டு இருக்க போட்டோவை யாரோ அந்த ஊர்க்காரர் எடுத்து குரூப்ல போட்டு விட்டுருக்காரு, சிட்டி குரூப்ல. அதனால எல்லாரும் அதை பார்த்துட்டு ஹாப்பியா இருந்திருக்காங்க. அப்போ சொல்ல வேண்டிய வேலையே இல்ல, எல்லாருக்கும் ஆல்ரெடி விஷயம் தெரிஞ்சு போச்சு. ஹே மாமா பொண்ணு கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்லிட்டு ஃப்ரெண்டு கிண்டல் பண்ணிருக்கான். சிங்கி வாய் மூடான்னு சொல்லிட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறா. 2 பேரும் அடுத்த நாள் கிளம்பி சிட்டிக்கு போறாங்க. சிங்கிய டிராப் பண்ணிட்டு நைட் ஒன்னு பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஊகா கிளம்புறான். சிங்கிய நேரா உள்ள போறா, அவளோட வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறா. அதே மாதிரி ஊகாவும் வேலையை பார்த்துட்டு இருக்கான். சிங்கிய பிக்கப் பண்ணிக்கிறதுக்காக மறுபடியும் வந்துட்டு இருக்கான். சிங்கிக்கு கால் வலிக்குது போல. வீட்ல இருந்து இறங்கிட்டு சிங்கி அப்படியே தூக்கிட்டு உப்பு மூட்டையா அங்க இருந்து நேரா கிளம்பி உள்ள போயிட்டு இருக்கான். பார்த்தா போற வழியிலேயே அவங்க அப்பா வந்துடுறாரு. அப்பா அது வந்து அப்படின்னு சிங்கி சொல்றா. ஒரு நிமிஷம் அப்படின்னு ஊகாவை விட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி போறா. என்னம்மா ஊகாவை உனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்டுட்டு, அதனாலதான் நீ வெளிநாட்டுக்கு கூட போகாம இருந்தியா அப்படின்னு கேட்க, ஆமாப்பா அப்படின்னு சிங்கி சொல்றா. அந்த பையன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே அப்பதான் வேலைக்கே போயிருந்திருப்பான். அப்ப அவங்க அம்மாக்கு நான் கொடுத்த எல்லா காசையும் திரும்ப கொடுத்துட்டான். அப்போ நான் வீட்டுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு கொடுத்த காசு மட்டும் இல்லாம உன்னை பாத்துக்கிறதுக்காக அவங்க அம்மா கிட்ட நான் காசு கொடுத்திருந்தேன்ல, அதுக்கான காசையும் வட்டியோட திரும்ப கொடுத்துட்டான். அங்க பாரு, இத்தனை சின்ன வயசுலயே வேலைக்கு போன புதுசுலயே எல்லா காசையும் திரும்ப கொடுத்திருக்கான்னா எவ்வளவு சிக்கனமா ஒருத்தன் வாழ்ந்திருக்கணும், எப்படி காசு ஏத்திருந்திருக்கணும். அதனால அவனுக்கு எனக்கு நோ சொல்றதுக்கு மனசு வரல. உனக்கு பிடிச்ச பையனை தான் நீ சூஸ் பண்ணும் அப்படிங்கறதால இதுக்கு மேல உன் பாதையில நான் குறுக்க நிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. சிங்கி சரிப்பா ஓகேப்பா, நான் அப்புறமா ஃபார்மலா அவனை இன்ட்ரடியூஸ் பண்றது கூட்டு வரேன் அப்படின்னு சொல்றா. அங்க இருந்து அவங்க அப்பா கிளம்பி போயிட்டு இருக்கா. உங்க அப்பா கோவம் ஆயிட்டாரான்னு கேட்க, இல்ல கோவமாலாம் ஆகலன்னு சொல்லிட்டு சிங்கி ஊகாவை வீட்டுக்கு கூட்டு போயிட்டு இருக்கா. 2 பேரும் சாப்பிடுறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அம்மா பம்கின் தான் இருக்கு, என்ன பண்ணலாம், கஸ்டர்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க. சிங்கி அந்த பக்கமும் இந்த பக்கமும் போயிட்டு சமையல் பண்றதுக்கு ட்ரை பண்ணிருக்கா. ஊகா குக்கிங் எல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவளுக்கு கிஸ் பண்ணிருக்கான். சிங்கியும் ஊகாவும் ஒன்னா உட்காந்து டிவி பாத்துட்டு இருக்காங்க. உங்க அப்பா என்ன சொன்னாரு, என் கூட உன்னை இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டாரான்னு கேட்க, எதுக்குடா நீ தப்பு தப்பா பேசிட்டு இருக்க, அப்பெல்லாம் அவர் ஒன்னும் சொல்லல, பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கி சொல்லிட்டு இருக்கா. சிங்கியோட அப்பா அங்க போயிட்டு அவங்க அம்மாவோட போட்டோவை பாத்துட்டு, இங்க பாரு, நான் வந்துட்டு உன் பொண்ணு என்ன முடிவெடுத்திருக்காலோ அதுக்கு சரின்னு சொல்லிட்டு நான் விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்க அப்பாவை நான் பாக்குறதுக்கு நான் அபிஷியலா வரணும்னு சொல்லிட்டு ஊகா சொல்லிட்டு இருக்கான். கரெக்டா அவங்க அப்பா டெக்ஸ்ட் பண்றாரு, ஊகாவை கூட்டிட்டு ஒரு நாள் வீட்டுக்கு வான்னு. பாத்தியா 100 ஆயுசு, நம்ம 2 பேரோட ரிலேஷன்ஷிப் அத்தனை நாள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு சிங்கி சொல்லிட்டு இருக்கா. 2 பேரும் நல்லா குடிச்சிட்டு வீட்டுல ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க, விளையாடிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் ஊகாவை கூட்டிட்டு சிங்கி வீட்டுக்கு போயிட்டு இருக்கா. ஒரு மாதிரி நர்வஸாவே இருக்கு. உனக்கு நான் வந்துட்டு சரியான ஆள்னு உங்க அப்பாட்ட ப்ரூவ் பண்ணும்லன்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப நர்வஸாவே இருந்துட்டு இருக்கான். உள்ள போனதும் சிங்கி என்னையும் ஊகாவையும் கொஞ்சம் தனியா பேச விடுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஊகாவை தனியா கூட்டு போயிட்டு இருக்காரு. இந்த செடியை எப்படி வந்து மெயின்டைன் பண்றதுன்னு எனக்கு தெரியலப்பா, உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கான்னு கேட்க, அங்கிள் ஃபுல்லா கிராமத்திலே வளர்ந்ததால செடியை எப்படி மெயின்டைன் பண்றதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாம சிங்கியோட அம்மா கொடுத்த அந்த பிளான்ட்டை வீட்டுல விட்டு போயிட்டா, அதை நான் தான் பத்திரமா பாத்துட்டு இத்தனை வருஷமா மெயின்டைன் பண்றேன்னு சொல்ல, அந்த பிளான்ட் இன்னும் உயிரோட இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேக்குறாரு. ஆமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஊகா சொல்லிட்டு இருக்கான். சிங்கி மேல இவன் எவ்வளவு பாசம் வச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு தெரியுது. இவன் எப்படி வேலை பாக்குறான்னு சொல்லிட்டு அதையே அமைதியா பாத்துட்டு இருக்காரு. கரெக்டா அப்பன்னு பார்த்து நம்ம கொஞ்சம் வெளியே போய் கேம் விளையாடிட்டு வரலாமா அப்படின்னு ஊகாவை கூப்பிடுறாரு. சிங்கியும் கூட சேர்ந்து கிளம்புறா. ஆனா போற இடத்துல பார்த்தா மெங்கு வெயிட் பண்ணிருக்கான். லைட்டா ஒரு போட்டி உணர்வை ஏற்படுத்துறதுக்காக ஊகாவையும் மெங்கையும் பாக்கிறதுக்கு அமிச்சிட்டு இருக்காரு அவங்க அப்பா. மெங்கு ஹாய்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கும் போதே ஊகா வேகமா சிங்கியோட கையை கெட்டியா புடிச்சிட்டு இருக்கான். அங்கிள் கேம் விளையாட ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இந்த கேம்ல கூட ஊகா நல்லாதான் விளையாடுறான், இதையும் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பான் போல. இதெல்லாம் பார்த்துட்டு பரவாயில்லையே கலக்குறேன்னு சொல்லிட்டு சிங்கி சொல்லிட்டு இருக்கா. அவங்க அப்பா பார்த்து பாத்தீங்களா அப்படின்னு வேற சிக்னல் காட்டிட்டு இருக்கா. ஊகா மறுபடியும் வீட்டுக்கு வந்துடுறான். அவங்க அப்பா கூட சேர்ந்துட்டு சிங்கி முன்னாடிதான் உட்காந்துட்டு இருக்கான். அங்கிள் நான் இன்னும் வெளியே யார்கிட்டயும் வந்துட்டு நானும் எவ்வளவு டேட் பண்றோங்கிற விஷயத்த சொல்லல, எங்க ஊரை தவிர வேற யாருக்கும் தெரியாது, உங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் சொல்லணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, அவங்க அப்பா பாக்குறாரு, ரொம்ப திறமையான பையன், நான் இல்லன்னு சொல்லல, அம்மா இங்க பாரு சிங்கி, நீ மெங்கோட கொஞ்ச நேரம் பேசிட்டு நான் வந்து ஊகாட்ட தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. உடனே 2 பேரும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஊகாவும் சிங்கியோட அப்பாவும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அங்கிள் உங்க பொண்ணு மேல நீங்க அக்கறை வச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா தெரியுது, ஆனா நீங்க கவலைப்படாதீங்க, அம்மா இல்லாத பொண்ணுன்னு சொல்லிட்டு அவன் மேல உங்களுக்கு அக்கறை எக்ஸ்ட்ராவே இருக்கு. ஆனா அவளுக்கு எந்த ஒரு குறையுமே வராம வாழ்நாள் முழுக்க அவளை என்னால பாத்துக்க முடியும், என்ன நம்புங்கன்னு சொல்ல, உன்னை நம்புறேன், என் பொண்ண உன் கையில ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்கியோட அப்பா சொல்லிட்டு இருக்காரு. அடுத்து ஊகா சிங்கி மெங்குன்னு சொல்லிட்டு 3 பேரும் கார்ல கிளம்பிட்டு இருக்காங்க. எப்படிடா அப்பாவை அவ்வளவு சீக்கிரம் ஓகே சொல்ல வச்சேன்னு சொல்லிட்டு சிங்கி கேட்டுட்டு இருக்கா. மெங்கு பாக்குறான், சரி ஓகே நான் மறுபடியும் ஃபாரின் போறேன்னு சொல்ல, எதுக்குன்னு சொல்லிட்டு ஊகா கேட்டுட்டு இருக்கான். அதுவா, எனக்கு வந்து ஃபாரின் போய் படிக்க போறேன், இருந்த ஒரே ஒரு காரணமே சரி கேர்ள் ஃப்ரெண்ட் பிடிக்கலாம் தான், அதையும் நீ புடுங்கிட்ட, இதுக்கு மேல இங்கிருந்து நான் என்ன பண்ண போறேன்னு கேட்க ஊகா சிரிச்சிட்டு இருக்கான். மெங்கு போய் கீழே இறங்கி தனியா உட்காந்துட்டு இருக்கான். என்னதான் வெளியே காமெடியா பேசினா கூட அங்க இருக்க ஸ்கூல் பசங்களை எல்லாம் பாக்க, ஸ்கூல் படிக்கும் போது இருந்தே சிங்கியை பயங்கரமா லவ் பண்ணிட்டு இருந்திருப்பான் போல, அந்த ஞாபகம் வந்துருது. கொஞ்சமா அப்செட் ஆயிடுறான். இங்க நம்ம ஊகாவோட அம்மா வீட்ல இருந்தே லைவ் ஸ்ட்ரீமிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேற வந்துட்டாங்க.
லைவ் ஸ்ட்ரீமிங் முடிஞ்சுதா, பரவாயில்லையே கலக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட எனக்கு ஃபாலோவர்ஸே 50,000 பேர் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டோட அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அங்க இங்க நம்ம சிங்கியே வீட்டுல டிராப் பண்றதுக்கு ஊகா வந்துட்டு இருக்கான். கரெக்டா அப்போ ஒரு பையன் ஃப்ரெண்டு போன் பண்ணிட்டு, டேய் இன்னைக்கு ஒரு பொண்ணோட டேட்க்கு போறேன்டா, என் ரூம்ல ரூம்மேட் இருக்கான், என்னால அந்த டேட் முடிச்சுட்டு பொண்ணு அங்க கூட்டு போக முடியாது, நான் வேணா நீ உன் வீட்டை யூஸ் பண்ணிக்கவா, அவ கூட ஒரு நாள் நான் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்ல ஊகா பாக்குறான். அப்புறம் நான் எங்கடா போறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். சிங்கி பாக்குறான், என் வீட்டுல ஸ்டே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஊகா உடனே ஓகே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறான். சிங்கி உள்ள போயிட்டு, இந்த ட்ரெஸ் யூஸ் பண்ணிக்கோ, இது லூஸ் ஷர்ட் தான், இதை நீ யூஸ் பண்ணிக்கோ, பாத்ரூம்குள்ள போ, குளிச்சிட்டு வா, இங்க பாரு புது பிரஷ் எல்லாம் இங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கா. ஊகா பாக்குறான், சிங்கியோட வீட்டுக்கு வந்துட்டோம், ஸ்டே பண்ணவே ஆரம்பிச்சிட்டோம், சிங்கியோட அப்பாவும் பெர்மிஷன் கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கைய புடிச்சிட்டு இருக்க மாதிரி கையோட போட்டோ மட்டும் இருக்கு, அந்த போட்டோ எடுத்து Facebookல போட்டு விட்டுறான். ஆளுக்கு கங்க்ராட்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. சிங்கியும் அதை பாத்துடுறா, பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறா. ஊகா குளிச்சு முடிச்சுட்டு வெளியே வரத்துக்குள்ள சிங்கிய காணோம். சிங்கின்னு சொல்லிட்டு இவன் தேடிட்டு இருக்கான். பார்த்தா சிங்கி அவனை பின்னால இருந்து கட்டி பிடிச்சிட்டு இருக்கா. நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன்னு சொல்லிட்டு சிங்கி சொல்ல, நான் உன்னை அதை விட அதிகமா லவ் பண்றேன்னு சொல்லிட்டு ஊகா சொல்றான். ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டா அப்போ ஊகாவோட அம்மா இருக்காங்கல்ல, என்னடா இது இப்பதான் Facebookல பார்த்தேன், ரெண்டு பேரும் அபிஷியல் பண்ணிட்டீங்களான்னு சொல்லிட்டு போன் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க. அம்மா அதுக்கு இப்பதான் நீ போன் பண்ணுவியாமான்னு சொல்லிட்டு ஊகா கிட்ட, ஆமா உண்மைதான் சொல்லிட்டு போனை கட் பண்றான். மறுபடியும் உங்க கிஸ் பண்ணிக்கலான்னு போகும்போது ஊகாவோட டீச்சர் போன் பண்ணிடுறாரு. டேய் நான் இப்பதான்டா போட்டோ பார்த்தேன், நீயும் ரொம்ப ஹாப்பியா இருக்க, நானும் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன், அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற பசங்களுக்கு சும்மா ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் மாதிரி கொடுக்கணும், இந்த மாதிரி ஒரு பையன் பாதியிலே ஸ்கூலை விட்டு கிளம்பி போயிட்டு இப்ப இவ்ளோ ஒரு ரோல் மாடலா மாறி இருக்கான், அப்ப அந்த மாதிரி ஒரு பையன் ஸ்பீச் கொடுத்தா எவ்வளவு நல்லா இருக்கும், ஸ்கூலுக்கு வாடான்னு கூப்பிட, என் டீச்சர் தப்பான டைம்லயே போன் பண்றீங்க பையங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா வரேன்னு ஊகா போனை கட் பண்றான். சிங்கி பாத்துட்டு இருக்கா, யாரா நீ ரோல் மாடலான்னு கேட்க, ஆமா நான் வந்துட்டு என்ன தெரியுமா பேச போறேன், நான் ஒரு பெரிய பொறுக்கியா இருந்தேன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்க போறேன்னு சொல்ல சிங்கி சிரிச்சிட்டு இருக்கா. உன்னை யார் தப்பான நேரத்துல Facebookல போட்டோ போட சொல்லுது பாரு, ஆளுக்கு போன் பண்ணிட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காங்கன்னு சிங்கி சொல்ல, இதுக்கும் மேல நம்மள யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, என்ன போனை கொண்டு போனா தானே, நீயும் நானும் மட்டும் ரூம்க்கு போலான்னு சொல்லிட்டு சிங்கிய நம்ம ஊகா தூக்கிட்டு போறான். அப்படியே ஒரு நைட் ரெண்டு பேரும் சேர்ந்து ஸ்பெண்ட் பண்றாங்க. காலையிலே ஆகுது. ஊகாவோட அம்மா ஏர்போர்ட்லயே வந்து வெயிட் பண்ணிருக்காங்க. ஏன்னா அபிஷியல் ஆனதுக்கு அப்புறமா சிங்கியும் ஊகாவும் இப்பதானே முதல் முறையா ஊருக்கு வராங்க, வாங்க போலான்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சிங்கியும் ஊகாவும் நேரா பாட்டியை பாக்கிறதுக்கு கிளம்பி போயிடுறாங்க. ஊகா சொல்றான், பாட்டி இதுக்கு முன்னாடி வந்ததுக்கும் இப்ப வந்ததுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு, நாங்க ரெண்டு பேரும் இப்போ ஒன்னாயிட்டோம்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஊகா ஒரு விஷயத்த யோசிச்சு பாக்குறான். பாட்டி சிங்கி அங்க இருந்து கிளம்பி போனதுக்கு அப்புறமா ஊகாவை பார்த்து, என்னடா பாட்டிக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா, இதுக்கும் மேல நீ நிறைய கஷ்டப்படணும், அந்த பொண்ணு பக்கத்துல நிக்கிறதுக்கு, அவனோட கைய பிடிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் எனக்கும் மேல நம்பிக்கை இருக்கு, நீ கண்டிப்பா கஷ்டப்படுவ, இப்பதான் நீ சின்ன பையன் குழந்தை, இன்னும் வாழ்க்கை ரொம்ப பெருசு, அந்த வாழ்க்கையை நீ ஹாப்பியா வாழுவ, சீக்கிரமா அதுக்காக உழைக்க ஆரம்பின்னு சொல்லி இருந்திருக்காங்க. அதுக்கு உடனே ஊகாக்கு பயங்கரமா மோட்டிவேட்டிங்கா இருந்திருக்கு. பாட்டி இவளுக்காக ஒரு வந்துட்டு ஸ்கார்ஃப் பின்னிட்டு இருந்தாங்கல்ல, அதை எடுத்து கொடுக்குறான். பாட்டி இதை பாதி செஞ்சுட்டு இருந்தாங்க, மீதியே அது எப்படி செய்யறதுன்னு கத்துட்டு நான் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஊகா சிங்கிக்கு போத்தி விட்டுட்டு இருக்கான். சிங்கி பயங்கரமா இமோஷனல் ஆயிட்டு இருக்கா. எங்க ஊகாவோட அம்மா இருக்காங்கல்ல, என்னதான் இருந்தாலும் அவங்க ரொம்ப பெரிய பணக்கார குடும்பம், நோ சொல்லிட்டா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க. அப்பெல்லாம் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க, ஊகா எவ்வளவு திறமையான பையன், கவலைப்படாதன்னு சொல்லிட்டு ஆளுக்கு அப்படியே அறிவுரை சொல்லிட்டு இருக்காங்க. சிங்கியும் ஊகாவும் வீட்டுக்கு வராங்க. அப்ப பார்த்தா நம்ம ஊகாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், அந்த போட்டோகிராஃபர் பையன் இருப்பான்ல, அவன் வந்து கிஃப்ட் கொடுத்துட்டு இருக்கான். ஆளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா வந்துடுறாங்க. இப்படி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இன்னைக்கு பார்ட்டியை சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் அம்மா இருக்காங்கல்ல, எனக்கு இன்னைக்கு 1,00,000 ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்கன்னு சொல்ல, கலக்குறீங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் கைத்தட்டி மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க. சிங்கி ஊகா நீங்க ஏதாவது பேசுங்களேன்னு மத்தவங்க எல்லாம் கேட்க ஊகா பாத்துட்டு இருக்கான். இன்னைக்கு நடக்கிறது எனக்கு கனவு மாதிரி இருக்கு, சிங்கியை எப்படியாவது வந்துட்டு என் கூட சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கனவு 5 வருஷத்துக்கு மேல போயிட்டு இருந்தது, இன்னைக்கு அந்த கனவு நிறைவேறிடுச்சுன்னு சொல்லிட்டு சிங்கியோட கையை பிடிச்சுக்கிறான். அத்தனை பேரும் இங்க கண்ணு பற்ற போகுதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா கொஞ்சிட்டு இருக்காங்க. நம்ம ஊகாவும் சிங்கியும் வந்து வெடிக்கிறத பாத்துட்டு இருக்காங்க. ஆமாண்டா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு சொல்லிட்டு சிங்கி சொல்லிட்டு இருக்கா. இங்க இதே இடத்துக்கு வந்து இந்த மாதிரி ஹாப்பியா எல்லாரோட ஆசீர்வாதத்தோட நம்ம போட்டு எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு ஊகா சொல்ல, சிங்கி ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா. ரெண்டு பேரும் சேர்ந்து கிஸ் பண்ணிருக்காங்க. அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போறான் ஊகா. ஸ்கூல்ல குட்டி பசங்க முன்னாடி பேச ஆரம்பிக்கிறான். நிஜமாவே நான் ஒரு பொறுக்கியா இருந்தேன்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கிறான். பசங்க எல்லாம் திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. ஆனா அப்ப என்கிட்ட ஒரு பொண்ணு ஒருத்தி வந்தா. அப்போ அந்த பொண்ணு என்கிட்ட சொன்னா, நம்ம எடுக்கிற சாக்லேட்ல என்ன பிளேவர் வேணா இருக்கலாம், எப்ப எது வரும்னு கண்டுபிடிக்க முடியாதுரா, வாயில போடுற வரைய அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா. அப்ப என்னோட சாக்லேட் ரொம்ப டார்க்கா இருக்கு, கசப்பா இருக்கு நான் சொன்னேன். ஆனா இப்போ என்னோட சாக்லேட் ரொம்ப இனிப்பா இருக்கு, ஏன்னா அதுக்காக நான் போன்ற முயற்சிகள் தான், உங்களாலையும் முடியும்னு சொல்லிட்டு ஊகா பயங்கரமா மோட்டிவேட்டிங்கா பேசிட்டு இருக்க. அதோட தான் இந்த கியூட்டான சீரீஸ் ஒரு எண்டுக்கு வருது. இந்த ஹார்ட் வார்மிங்கான ஃபீல் குட் சீரீஸ் உங்க எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பியூட்டிஃபுல்லான சீரீஸ்ல பார்க்கலாம். அது வரைய பாய்.